ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்லை. மரணத்தோட பிடியிலிருந்து ஒருத்தர் எப்படி போராடி மீண்டு வந்தாருங்கிற நிஜ சம்பவம். இவர்தான் வோல்ட் மேக். இவர் சர்ஃப் போர்டு விளையாட கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஓரமா நடந்து போயிட்டே இருந்தபோது, திடீர்னு கால் தடுக்கி கண்ணிமைக்கிற நேரத்துல 1000 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்குள்ள விழுந்திடறாரு. சர்ஃப் போர்டு தூரத்துல விழுந்துடுது. இவர் கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கிக்கிட்டே போறாரு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் மேல வர முடியல. கடைசியா தன் பேக்ல இருக்கிற ஃபோன் ஞாபகம் வந்து எடுக்க ட்ரை பண்றாரு. எடுக்க முடியாம மீண்டும் சறுக்க ஆரம்பிச்சாரு. எவ்வளவு புடிச்சு ஏறி வர முயற்சி செஞ்சாலும் கீழ இருந்த மணல் அவரை வேகமா இழுத்துக்கிட்டே போச்சு. உயிர் போற நிலைமை. பாறை விளிம்புல தொங்குறாரு. கடல்ல குதிச்சிடுறாரு. கடல் ஆழம் இல்லாம இருந்ததால அவரோட இடுப்பு ஒரு பாறையில பலமா மோதிச்சு. அந்த வலியில மயக்கமாயிட்டாரு. கடல் தண்ணி முகத்துல பட்டதால அவருக்கு சுயநினைவுக வந்துச்சு. வலியோட போராடி பக்கத்துல இருந்த ஒரு பாறையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தாரு. உயிர் தப்பிச்ச சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. ஒரு பெரிய காயம் அவரோட உள்ளங்கை ரெண்டா கிழிச்சு போட்டிருந்துச்சு. ரத்தக்கரையோட அந்த பாறைகளை புடிச்சு கஷ்டப்பட்டு எழுந்து நின்னாரு. ஒரு அடி எடுத்து வச்சதும் கடக்னு ஒரு சத்தம். அவரோட கால்கள் அசைக்க முடியல. அவர் மொத்தமா மறுபடியும் பாறையில விழுந்துட்டாரு. திரும்பவும் மயக்கம். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. அலைகள் அவரை மறுபடியும் தட்டி எழுப்புச்சு. கால்களை அசைச்சு பார்த்தாரு. இடுப்புக்கு கீழே எந்த உணர்வும் இல்ல. விழுந்த அடியில இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிருந்துச்சு. கால்களும் மெதுவா மரத்து போயின. நம்பிக்கையே இல்லாம போனப்போ தன் பையில இருந்த போன் ஞாபகம் வந்துச்சு. அதை எடுத்து பார்த்தப்போ கடல் தண்ணியால் அது முழுசா சேதமடைஞ்சு போயிருந்துச்சு. அவர் தலையை மேல தூக்கி கத்துனாரு. அவரோட சத்தம் அலைகளோட சத்தத்துல யாருக்கும் கேட்கல. சட்டையை கிழிச்சு காயத்தை கட்டிக்கிட்டாரு. அப்புறம் சுத்தி பார்த்தாரு. தூரத்துல இருந்த ஒரு சின்ன தீவு தான் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. பல்லை கடிச்சுக்கிட்டு காயம்பட்ட உடலோட பாறையோட விளிம்புக்கு மெதுவா நகர்ந்தாரு. தன் கடைசி சக்தியை பயன்படுத்தி கடலுக்குள்ள குதிச்சாரு. ஒரே ஒரு கையை வச்சு வேகமா நீந்தி போனாரு. ஆனா ரொம்ப தூரம் போக முடியல. மேலே இருந்து விழுந்ததால அவர் வயிற்றிலும் பெரிய அடிபட்டிருந்தது. அது அவரை மூச்சு திணற வச்சு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சாரு. உயிர் பிழைக்கணுங்கிற வெறி அவரை பைத்தியம் மாதிரி போராட வச்சுச்சு. கடைசியா அவர் மறுபடியும் தண்ணிக்கு மேல வந்தாரு. அப்போ அவரோட சக்தி சுத்தமா தீர்ந்து போயிருந்துச்சு. ரத்த இழப்புனால கண்ணு 2 போச்சு. மறுபடியும் மயக்கம். விதி முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு கணம் நினைச்சாரு. மயக்கத்துல அவருக்கு தன் மனைவியோட குரல் கேக்குது. இல்ல, தனக்காக தன் மனைவி காத்துக்கிட்டே இருப்பா. இந்த ஒரு எண்ணம் அவரை உலுக்கிச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள கால்களை உதைச்சாரு. அது அவரை மறுபடியும் தண்ணிக்கு மேல கொண்டு வந்துச்சு. ஒரு பகல், ஒரு இரவு அவர் போராடினாரு. கடல் அலைகள் அவர் எழுதின உதவிக்கான செய்திகளை ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இடுப்பு காயம் சீழ்பிடிச்சு அவரோட உணர்வு மெதுவா மங்க ஆரம்பிச்சுச்சு. தான் நீந்தி வந்த கடலை பார்த்தப்ப அவர் திடீர்னு தன் கிட்ட இருக்கிற பேக்கை பிடிச்சுக்கிட்டு தன் கடைசி சக்தியை பயன்படுத்தி மறுபடியும் கடலுக்குள்ள போனாரு. பெரிய அலைகள் அவரை திரும்ப திரும்ப கரைக்க தள்ளிச்சு. ஆனா அவர் திரும்ப திரும்ப போராடி ஆழமான கடலை நோக்கி போறாரு. கடைசியா அவரோட உடம்பு உச்சகட்ட நிலையை அடைஞ்சிச்சு. கைகளை தூக்க முடியல. உடம்பு மெதுவா மூழ்க ஆரம்பிச்சிச்சு. மூழ்கியவரை ஒரு கை பிடிச்சது. ஆமாங்க, மீட்பு படையினர் இவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நீச்சல் வீரரோட வலிமையான கைகள் அவரை மேல தூக்குச்சு. மயக்கத்துல அவருக்கு தன் வருங்கால மனைவியோட குரல் கேட்டுச்சு. இது ஒரு உண்மையான கதைங்க.